நம்பிக்கிட்டு அவ கற்பனையில கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கானே. ஒரு நாள் தரமட்டமாக போகுதுன்னு தெரிஞ்சா அவ என்னென்ன பண்ணுவா? இல்ல அவ நினைச்சத நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிருக்கியா? எனக்கு புரியலங்க. அந்த வேணியோட அப்பாவை பார்த்தேன்னு அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள பொண்ணை கூட்டிட்டு ஊற சுத்துறியா? அது சரி, நீயும் உங்க அம்மா மாதிரி தானே இருப்ப. தேவையில்லாம பேசுறவளை வச்சுக்க. அவர் அப்படி பேசுனத என்னால தாங்கிக்கவே முடியலண்ணே. ரொம்ப கஷ்டமா போச்சு. அவர் எப்படின்னு வேணியை கட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நேத்தே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்பதான் அன்னைக்கு காலில் அடிபட்டிருக்க விஷயம் தெரிய வந்தது. அந்த நிலைமையில உங்ககிட்ட சொல்ல வேணாமேன்னு விட்டுட்டேன். அவர் பேசுனதெல்லாம் நீ கேட்டிருந்த, நீயே வேணியை கூட்டிட்டு போய் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருந்திருப்ப. நாளாக நாளாக அவ இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸ் ஆகிக்கிட்டு இருக்கானே. தயவு செஞ்சு அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. என்னால முடியலண்ண. எனக்கு புரியுதுடா. ஆனா வேணிக்கிட்ட இப்ப இதை பத்தி எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. கொஞ்சம் டைம் கொடு, நான் அவகிட்ட பேசுறேன். அது வரைக்கும் எனக்காக அவகிட்ட நார்மலா பேசுடா, அது போதும். தயவு செஞ்சு நான் சொன்னதுக்காக தான் நீ பிடிக்காம அவகிட்ட பேசுறங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடாத. அவ உடஞ்சு போயிடுவா. என்னைக்கா இருந்தாலும் இது நடக்காதுன்னு தெரியற அன்னைக்கு அவ உடஞ்சுதானே போக போறா. நீ தான் புரியாம பேசிட்டு இருக்கானே. சரி, ஓகே, ஏதோ நீ சொல்ற, நானும் பேசுறேன். ஆனா இது எங்க போய் முடியும்னு சத்தியமா எனக்கு தெரியலண்ண. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேண்ண, என்னை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு மட்டும் நீ கனவுலையும் நினைச்சு பாத்துறாத. அது நடக்கவே நடக்காது. அவ்வளவுதானே சொல்லுவேன்.